3 நாளா இந்த சாப்பாடு தான் கொடுக்காங்க. 3 நாளா இதே சாப்பாடு தான். இந்த பொங்கல் இது ஒரு உப்புமா கிடையாது. உப்புமா தண்ணியா இருக்கு. வாடை வருது. பச்சடி கிச்சடி அது ஒன்றும் கிடையாது. தண்ணியா தான். சாப்பாடுக்கு 100 ரூபா தான். ஸ்டார்டிங் ஓகே, ஃபினிஷிங் நாட் ஓகே. காலை டிஃபன் வேண்டாம், தூய்மை பணியாளர்கள் போர்க்கொடி. சாப்பாடு கொடுக்க பொழுது எங்களுக்கு சம்பளத்தமா கொடுத்தா எங்க பொண்டாட்டி பிள்ளைகளே நல்லா நாங்க படிக்க வச்சிருப்போம், நல்லா சாப்பாடு சாப்பிட்டுருப்போம். ஸ்வீட் காரம் சோறு போட்டு ஏமாற்ற வேண்டாம் என கெஞ்சல். டிஃபன் வழங்குவதற்கு பதிலாக சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தல். நாங்க பெர்மனண்ட் வேலை கேட்டா உங்களுக்கு சோறு தானே வேணும்ட்டு எங்களுக்கு சோத்தை போட்டு கொடுக்காங்க. நாங்க பெர்மனண்ட் வேலை கேட்டா எங்களுக்கு சோத்தை போடுறாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு படிப்பை கேட்டா அப்ப என்னது போட்டு கொடுப்பாங்க எங்களுக்கு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி தூய்மை பணியாளர் 240 பேருக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. திட்டத்தை MP சிவலிங்கம் துவக்கி வைத்தார். தூய்மை பணியாளர்களுக்கு ஸ்வீட், வெண்பொங்கல், வடை, சாம்பார் உள்ளிட்ட ஐட்டங்கள் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர் சிலர் ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கு, பினிஷிங் சரியில்லையப்பா என தூய்மை பணியாளர்கள் கிசுகிசுத்தனர். திருநெல்வேலி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு சில நாட்களுக்கு முன் வழங்கிய காலை டிஃபன் சுகாதாரமற்று கெட்டுப்போனதாக இருந்தது. காலை உணவை ரோட்டில் வீசி சென்றனர். அதைத் தொடர்ந்து காலை உணவை ஆய்வு மாநகராட்சி உதவி கமிஷனர் ஆய்வு செய்தார். உள்ள வயிற்றாலதான் போகுது எங்களுக்கு. இப்படி இருக்கு. இந்த சாப்பாடை போட்டு எங்களை கொல்ல பார்க்காங்க இந்த MK ஸ்டாலின் அவங்க. நாங்க சாப்பாடுக்கு வரல, எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம். அதைத் தொடர்ந்து காலை டிஃபன் சுவையாகவும் சுகாதாரமாகவும் தரமானதாகவும் இருந்ததாக சர்டிபிகேட் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆத்தூர் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் உணவு சுத்தமாக, சுகாதாரமானதாக, தரமானதாக வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் குரல் எழுப்பினர். சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட கெங்கவல்லி பேரூராட்சியிலும் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டம் துவங்கப்பட்டது. ஆத்தூர் மற்றும் கெங்கவல்லி நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் உணவு இன்று போல் என்றும் சுத்தமாக, சுகாதாரமானதாக, தரமானதாக வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் குரல் எழுப்பினர்.